அட 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 அட! என்னா கேம் பிளேடா டேய்! வேற லெவல் பண்ணியிருக்காருப்பா நம்ம ரயான் அவர்கள். ஸோ வேற லெவல் கேம் பிளே இந்த வீக்ல செம்மையா விளையாண்டுருக்காரு. அவரோட கேம் பிளேய பார்த்துட்டு இந்த வீக்ல ஓட்டு அப்படியே சர்ருன்னு மேல வந்துருச்சு. அடுத்து நான் நாளைக்கு ஈவினிங்குள்ள ஓட்ல நம்பர் 1ல தான் இருப்பாரு போல. அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 7வது இடத்துல இருந்த ஒரு அன்அஃபிஷியல் ஓட்டு அடிப்படையில அப்படியே அப்படியே மாறி 6வது இடம் வந்தாரு, 5வது இடம் வந்தாரு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2ண்ட் இடத்துல இருக்காரு. அதுவும் தீபக் இவருக்கும் ஓட்டு வித்தியாசம் ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ள அதாவது நைட்டு முடிஞ்சு காலையிலலாம் பார்க்கும்போது நம்பர் 1 ஓட் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயன் அவர்கள் தான் இருப்பாரு போல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவரு வந்து டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்கோட டைட்டில் வின்னரா இவரு தான் இருப்பாரு. ஏன்னா டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்குக்காக இவரு போட்ட எஃபெக்ட்ங்கிறது வேற லெவல். இப்ப வேற தலைக்கெல்லாம் கலர்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு மாரி மனுஷன் இருக்காப்ல. அந்த அளவுக்கு எஃபெக்ட் குடுத்து வந்து கேம ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இன்னைக்கு கேம் நைட் முடியிற வரல பார்த்தோம் அப்படின்னா, அவரோட பாயிண்ட் 16. அதுக்கப்புறம் 2ண்ட் இடத்துல இருக்கிற மஞ்சரி 13, சௌந்தர்யா 13, அதுக்கப்புறம் 11 அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருக்காரு. நாளைக்கு இருக்கும் போல இருக்கு டாஸ்க்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த கேமோட டைட்டில் அதாவது அந்த டிக்கெட் டூ ஃபினாலே வாங்கிட்டு அந்த ஃபைனல் டைரக்ட் ஃபைனல் போறது நம்ம ரயானா தான் இருக்கணும். ஸோ அவருக்கு தான் அது குடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு ஒத்துழைப்பு குடுத்து கேம் வந்து யார்யா இது? நான் வந்து சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. குரூப்ல அப்படியே உட்காந்துக்கிட்டு பெஞ்சு தச்சுட்டு போற ஆள்லாம் கிடையாது. பார்த்தல்ல என்னோட கேம் பிளே எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சிருக்காரு மனுஷன். ஸோ ரயானோட கேம் பிளே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இவர் டிக்கெட் டூ ஃபினாலே வாங்கிட்டு போயிட்டாரு. ஒரு வேளை அந்த ஃபைனல்ல டாப் 3 வரதுக்கான முழு தகுதி இருக்கும் போல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம்.